Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சென்டாக் மூலமா வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இந்த மந்த் 31st வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல உங்களால வந்து கட் ஆஃப் மார்க் வந்து லோவா வச்சுக்கிட்டு உங்களால வந்து பாராமெடிக்கல் வந்து படிக்க முடியல, மெடிக்கல் கோர்ஸ் வந்து எங்களால வந்து பண்ணவே முடியலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்டாக் மூலியமா வந்து கவுன்சிலிங் நடத்தி அதன் மூலியமா வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங்காக ஓபன் பண்ணிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நான் நீட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து தேவையில்லாத கோர்ஸுகளுக்கு உண்டான அந்த சென்டாக் மூலியமா தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் வந்து நடத்துறாங்க. இந்த சென்டாக்னா என்ன, சென்டாக் பத்தின அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்களோ அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து சென்டாக் அப்படிங்கிறது மெத்தட் மூலியமா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்தி அதன் மூலியமா மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்ல வந்து சீட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இது வந்து என்னென்ன கோர்ஸுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிற பார்க்கும்போது மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல், அதே மாதிரி ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ப்ரௌச்சருக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அட்மிஷன் நோட்டிபிகேஷன் டு யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஜில வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் கோர்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2025 டு 26 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன கோர்சஸ் வந்து அடங்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது நான் யூஜி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆன பிடெக், பிஎஸ்சியில் வந்து ஹானஸ், அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சரு, பிவிஎஸ்சி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச், அதே மாதிரி வந்து பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிஎஸ்சி நர்சிங்ல சீட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் ஆனா அந்த 19 கோர்ஸ் இருக்குல்லையா, அது அப்புறம் பிஃபார்ம், பிஏ, எல்எல்பி, நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா வந்து பிஏ பிளஸ் வந்து எல்எல்பியோட நீங்க 5 இயர் கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா பிஏ எல்எல்பிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் பாராமெடிக்கல் கோர்ஸ் யூஜில வந்து அனைத்து ஆர்ட்ஸ் கோர்ஸும், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்ஸ், பிஏ லைக் வந்து பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, இந்த மாதிரியான கோர்சஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டாக் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துறாங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 12/5/2025 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மே மாசம் 31st வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் தர் எலிஜிபிள் கோர்ஸ் அண்டர் அதர் ஸ்டேட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா ஃபார் போத் யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் அண்ட் யூஜி ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு பாண்டிச்சேரினாலே தெரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் வந்து பாண்டிச்சேரியும் வந்து இருக்கும். பட் அது வந்து ஒரு அதர் ஸ்டேட். சரிங்களா, அதுலயுமே வந்து பியூரா வந்து தமிழ்ல தான் வந்து பேசுவாங்க. அதனால உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல என்னதான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, மார்க் வந்து கட் ஆஃப் இருக்கு, எங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி, போன வருஷம்லாம் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த வருஷம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏர்லியாவே வந்து சென்டாக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 to 50 தான் வந்து வரும். சரிங்களா, நீங்க அந்த சென்டாக் மூலியமா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதுல அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளவு சீட் வந்து இதுல வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த சென்டாக் மூலியமா யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6257 சீட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த யூஜியில் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸுக்கு வந்து 4320 சீட்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து ஒரு 10,577 சீட் வந்து இருக்கு. அந்த 10,577 சீட்ல உங்களுக்கு ஒரு சீட் வந்து கிடைச்சிடாதா என்ன? கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமான டேட்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. 12/5/2025 நாங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டேட் வந்து 31/5/2022. இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கற பார்க்கலாம். சோ இதுதான் வந்து அவங்களோட டாஷ்போர்டு. சோ இந்த இடத்துல கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பேஜ்க்குள்ள போகும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய
12th மார்க் ஷீட்ல உங்க நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நேம் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட இனிஷியல் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் போட்டு அவங்களோட இனிஷியல், மதர் நேம் போட்டு அவங்களோட இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி, உங்களுக்கான மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணி பேமெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சு நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வில் பி எனபிள்டு வந்து உங்களுக்கு வந்து 5/5/2025 இந்த டேட்ல உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபெயில்டு அண்ட் சப்ளிமெண்டரி கேண்டிடேட்ஸ் ஆல்சோ வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்க 12th வந்து ஃபெயில் ஆயிட்டீங்கனாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம்ல வந்து சரி அதாவது வந்து ரீவல்யூஷன் போறதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான சான்ஸ், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதை பத்தி ஃபுல்லா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி ப்ரொசீஜர் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி தனியாவே நம்ம வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐக்குமே தனியாக வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஐடிஐ பண்ணணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான லிங்க்குமே இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.